ஆர்ஜிஎஃப் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டேம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஊர் பசங்களுக்கு நிறையா அப்பல நீங்களாம் இருக்கீங்களாடா எனக்கு கம்பெனி கொடுக்க. ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க நம்ம இங்கே இருங்க. ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க நம்ம இங்கே பைக்கை ஸ்டாண்டில் போட்டு அந்த உள்ளே போவோம். ஆனால் இங்கே வந்து யாருமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. பார்ப்போம் உள்ளே போயிட்டு என்னன்னு. சரிங்களா, சும்மா அப்படியே இந்த இருங்க வரேன். இது இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சா அப்படியே நம்ம பயல் நிப்பாட்டிட்டு எங்கள் சைடு ஸ்டாண்ட் போட்டோன்னா சைடு ஸ்டாண்ட் போடாமல் போய் ஆர்டிஸ்ட் போட்டாங்கன்னா போட்டுத்தாங்க இருக்கு. ஓகே ஆச்சு, நாங்கள் உள்ளே போவோம். மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கப்பா, மாடு நிறைய மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்காங்க, எச்சரிக்கை, இங்கு குளிக்கவோ படகு சவாரி செய்யவோ தடை செய்யப்பட்டுள்ளது, மீறுபவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வளோதான். நான் போய் இக்கடா படகு சவாரி பண்ணுறது, தண்ணியே இல்லையே, இங்கே தரையில் தான் போட்டு படகு சவாரி பண்ணணும். ஐயோ யாருமே இல்லைங்க. மாப்பிள்ள நீங்களாம் இருக்கீங்களாடா எனக்கு கம்பெனி கொடுக்க. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டீங்களா? இங்கே வரும்போது உங்களுக்கு நான் 4 புல்லுக்கட்டு வாங்கிட்டு வரேன். இங்கே ஒரு ஆர்ஜிஎஃப் அடித்து மூஞ்சியில் உடச்சி வச்சுருக்காங்க யானைக்குட்டியை. இருங்க மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கண்ணி பண்ணுவோம். இதோ அங்கே ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. வேணாம் இந்த கப்புள்ஸை வீடியோ கப்புள்ஸை வீடியோ பிடிக்கிற வேலையை விட்டுவோம் இனிமேல். ஆனால் போன டைம் முன்னாங்கல்ல, இருந்தாலும் வேணாம் எதுக்கு அவங்க ப்ரைவசி நம்ம கெடுத்துக்கிட்டு. அங்கே 3 பேர் மேலே ஏறி போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க, எதுக்காக போட்டோம். இங்கே வந்தால் யானைக்குட்டிலாம் பார்க்க முடியலாங்க. கப்புள்ஸ் இருக்காங்க. அப்பா மேலே ஏறது இது ஒன்றுதான் வழியா? ஆமாங்க, மேலே போகிறதுக்கு இது ஒன்று தான் வழி போல். இங்கே வந்து ஏதோ ஒரு மலை இருக்கா ஆர்ஜிஎஃப். அப்படின்னா இது வந்து கொடைக்கானல் மலை இல்லையா? ஏன்னா இத்தனை நாள் இதாடா கொடைக்கானல் மலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே இல்லைங்க. தான் இங்கே ஒரு குருவி மட்டும் வாயை பொழந்துட்டு இருக்குது. நம்மளும் ஏறுவோமா? இருங்க, அவங்க ஏறுற வழியில் ஏற வேண்டாம், நம்மளாம் ஒரு வழி கண்டுபிடிச்சி ஏறுவோம். ஒரு வேளை இது ஒன்றுதே வழியா மேலே வர்றதுக்கு. ஆனால் பரவாயில்லைங்க, தண்ணி பாஞ்சிட்ருக்கு, செடிக்கெலாம் பாஞ்சிட்ருக்கா இல்லை எங்கேயாவது பிடுங்கிட்டு இருந்து வந்துட்டுருக்கான்னு தெரில. மேலே போகிறதுக்கு ஒன்று தான் வழி. 2 வழி இருக்குது, ஆனால் அங்கிட்டு போனோம்னா வெளியே வர முடியாது. அதனால் இந்த ஒரு வழியில் தான் ஆர்ஜிஎஃப் ஏறி ஆகணும். குருவி வாயில் ஏற்றாண்டுவோமா? பார்த்துட்டு போய் குழியில் விழுந்துருப்புங்க. ரொம்ப 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 ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது ஆர்ஜிஎஃப். யாருமே இல்லை. மேலே ஒரு 3 பேர் ஏறுறாங்க. நம்ம வேறு அந்த மலை ஏறணுமா? ஏறுவோம். இங்கே பசங்களோட வந்தால் தான் ஆர்ஜிஎஃப் ஃபன்னு. யாரும் பொண்ணு கூட வந்தால் பண்ணலாம் கிடையாது. ஆகா, அங்கே ஒரு கப்புள்ஸ் மாட்டிட்டாங்க வீடியோவில். இதுக்கு அப்படியே காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள், ஜூம் பண்ணி பிடிச்சே ஓட்டேன். யார்கிட்ட ஆர்ஜிஎஃப்டியாடா, தப்பிக்கவே முடியாது. இந்த பொழப்ப முதல்ல விடுதுங்க. கப்புள்ஸை பூரா வீடியோ எடுத்து போட்டு போன கமெண்டில் என்னென்னமோ சொல்கிறாங்க. மாப்பிள்ளை சூப்பர் வேலை மாப்பிள்ளை அப்படிங்கிறானுங்க. அப்புறம் இன்னொருத்த என்னென்னு பார்த்தா, என்னடா யூடியூப் சேனலாக வச்சுருக்கேன், இல்லை போலீஸ் இது அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த எல்லாத்தையும் மாட்டி விடுவாங்கள்ல, அது ஆரம்பிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்டா நீ உளறிட்டுக்கிறேன்னு தோணும். நம்ம வாட்டுக்கு இங்கிட்டு தன்னந்தனியும் ஏறி போனால் லூஸுன்னு நினச்சிக்குவானுங்க. அதுவும் இல்லாமல் நமக்கே ஒரு மாதிரி டல்லாயிரும், நம்ம எதுக்கு இப்படி முக்கி ஏறுறோம் அப்படின்னு. அதனால தான் உங்கள்கிட்ட உளறிக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா ஒரு ஜாலி. அதில் ஆர்ஜிஎஃப் அந்த மலையிலலாம் ஏதோ ஒன்று முளைச்சிருக்குங்க. அந்த பாறையிலாம் பாருங்களேன், உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில. பாறையில் ஏதோ ஒன்று முளைச்சிருக்கு ஆர்ஜிஎஃப். ஜூம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கையில் ஹெல்மெட் இருக்குது. வெரி சாரி. மேலே போனால் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குன்னாங்க. போய் பார்த்துட்டு டக்கு நம்ம பயவுல எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஏன்னா இங்கே இருக்கிறத விட பைக் ரைடே சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்பா ஏற முடியலையே. இங்கே வந்தால் யானையெல்லாம் நிறையா பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதை தான் பார்க்க முடியுமான்னு வந்திருக்கேன். பார்ப்போம். அதோ பழனி மலை. இதுங்க மேலே போய்ட்டு நல்லா காட்டேன். ஐயோ கோணையாக போகுது.
நம்ம இன்னும் அம்புடுக்கு ஒரு வேணுமா? ஏப்பா நாக்கு தள்ளுதுங்க. பேசாமல் வீட்டில் சாப்பிட்டு போட்டு தூங்கியிருக்கலாம். நம்ம திமுரு மேலே போய்ட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேன். இங்கே ஃபுல்லாக குவாட்டர் பாட்டில் பீர் பாட்டிலாக போட்டிருக்காங்க. அது அங்கே ஒரு கப்பல் பிடிச்சிட்டேன். மல்ட்டியாவா? ஹஜிஎஃப் இதோ அங்கே வலையெல்லாம் விட்ருக்காங்க மீன் பிடிக்க. இதுதான் டேமு. அம்மடா அது பேர் என்ன? இதோ பழனிமலை தெரியுதுங்களா உங்களுக்கு? பழனிமலை அந்தாங்கிட்டு பைபாஸில் வரும்போது ஒரு மலை காரணி அந்த மலை. இது என்ன மலைன்னே தெரில. கொடைக்கானல் மலை வந்து எதுப்பா? என்னடா கொடைக்கானலவே காணும். கொடைக்கானலே மறைச்சிட்டாங்களே. ஓஹோ அங்கேருந்து பார்த்தா தெரியுற டேம் இந்த டேம் தானா? இதனால் நான் இது ஆலியார் டேம்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஆஜிஎஃப் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டேம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஊர் பசங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. எனக்கே தெரியாது. நானே இது யூடியூப்பில் பார்த்தா எடுத்தேன், கண்டுபிடிச்சேன். பசங்க கூட வந்தீங்கன்னா வேறு லெவலுங்க. பசங்க கூட பொண்ணுங்க கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்ஸு அந்த மாதிரி யார் கூட வந்தீங்கன்னாலும் ஒர்த்து. ப்ரைவசி வேறு லெவலில் இருக்குது. வேறு இருங்க காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். ஓகேங்களா? டேமு அப்படியே அங்கே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அப்படி சுற்றி பார்த்தா அங்கே 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. இதோ நம்ம ஹெல்மெட் அப்படியே வச்சுட்டேன். ஹர்ஜிஎஃப் இங்கே அப்புறம் பெருசாக காட்டுற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆமாம், யூடியூப்பில் என்ன சொன்னாங்க, இங்கே யாரும் வரமாட்டாங்க, இங்கே வர்றது கொஞ்சம் யாருமே வரமாட்டாங்க, வர்றது வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ஹர்ஜிஎஃப் ஃபீல் ஆகுது. நீங்கள் தனியாக இல்லைன்னா தனியாக இல்லை, உங்கள் ஆள் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்தீங்கன்னா ஒர்த்து. வேறு தனியாக வந்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை. நான் வந்து தனியாக வந்து மாற்ற மாதிரி யாரும் மாட்டிட்டாங்க, சரிங்களா? ஹர்ஜிஎஃப் இங்கே வந்தால் யானை பார்க்க முடியும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். யானையும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறுப்பு தான் ஆகுது. சரி நம்ம கிளம்புவோம். இங்கே எதுவுமே இல்லை ஹர்ஜிஎஃப், நம்ம வேறு எங்கேயாவது ஒரு சூப்பர் பிளேஸுக்கு போவோம், சரிங்களா? ஹர்ஜிஎஃப் இங்கே வந்து அந்த அணைக்கட்டுலாம் வேறு லெவலில் இருக்குங்க. அணைக்கட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை, யாரும் இல்லை, அதனால் வெறுப்பாகுது. யாருமே இல்லைங்க. இங்கே நம்ம மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தனியாக. ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கப்புள் வந்திருக்காங்க. நான் மட்டும் தோண்டிக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். இதான் இருங்க அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஹர்ஜிஎஃப். இதோ அங்கே ஒரு மலை இருக்கா, அதோ அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது ஹர்ஜிஎஃப். அது வந்து ஒட்டஞ்சத்தத்தில் ஒரு மலை தெரியுமில்ல, அந்த மலை. இதோ இங்கே இருக்கா, இது வந்து பழனி மலைங்க. அப்புறம் இங்கிட்டு இருக்கால சும்மா கொடைக்கானல் போகிற வழியில் கொடைக்கானல் போகிற வழியில் நீங்கள் ஏதாச்சும் சும்மா சில் பண்ணணும் பசங்களோட அப்படின்னா இங்கே வரலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஹர்ஜிஎஃப். எனக்கு இப்போ இன்னொரு என்ன கவலைனா, இங்கேருந்து அங்கே இறங்கி போடுங்க. அந்த குருவி பையனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது. உங்களுக்கு தெரியுதா? வாயை பொழந்துட்டு இருக்கான்ல. சரி வாங்க அப்படியே லுங்குன்னு கீழே இறங்கி போவோம். அவ்வளோங்க. இங்கே வந்தால் ப்ரைவசி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இதோ அங்கே பாருங்க, அவங்க புதற்குள்ள ஒருத்தங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது பார்த்துட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுதாங்க ப்ளூ கலரில், எனக்கே தெரிய மாதிரி தான். எனக்கே கொஞ்சம் மாற்ற தெரியுது. ப்ளூ கலரில் புதற்குள்ள லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொழப்பு முதல்ல விடணும். கப்புள்ஸை பிடிச்சி கொடுக்குற பொழப்பு. யாராவது ஒருத்தர் அவங்க அப்பா பார்த்து அவங்கள பிடிச்சி வெளுத்தாங்கன்னா அப்புறம் அவங்க நம்மளை பிடிச்சி வெளுத்துருவாங்க. அதனால் அப்பா அங்கே டக்கு கீழே வாங்கி ஓடி நம்ம போய் மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மோட்டோ விளாக் பண்ண மாட்டேன், நம்ம இங்கேருந்து வெளியே போகிறது. சுற்றி காட்டுறேன் இருங்க, அப்படியே அவங்களை சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஏதோ அங்கே ஒரு தொட்டி இருக்குது ஹர்ஜிஎஃப். அப்புறம் அங்கிட்டு ஃபுல்லாக காடு, அங்கிட்டு ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. இதோ இங்கே வந்து சின்ன பசங்க விளாட்றதுக்கு. இங்கே ஒரு குருவி பைய வளர்க்குறியா. இங்கே வந்து சின்ன இடம் உட்காந்து சில் பண்ணுறதுக்கான இடம். வேறு எதுவும் இல்லை ஹர்ஜிஎஃப். இங்கே வந்து டேமு, அந்த அப்படியே தண்ணி வரும். இருங்க நான் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே என்ன இருக்குன்னு. தண்ணி வரும்ல, அந்த இடத்த வந்து காட்டுறேன், ஓகேங்களா?
டடடான் டடான் டடா இளமை இதோ இதோ லிரிக்ஸ் மறந்துருச்சுங்க. சச்சா அப்படின்னு வரும்ல அந்த மாதிரி பக்குன்னு ஏறி போயிடுவோம். என்னப்பா மரம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இருங்க அர்ஜெஃப் உங்களுக்கு வந்து இருங்க ஃபஸ்ட் இதை முடிச்சிடறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தாங்க நீங்கள் வந்து ஒரு லைக் போடுறதான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனல் யாராவது பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இல்லை நீங்கள் பார்த்த பிளேசஸ் எல்லாத்தையும் சுற்றி காட்டுவேன். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக சுற்றி காட்டுவேன் சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க இந்த டேம் வந்து முழுசாக அப்படி காட்டுறேன். தெரிகிறதா? இங்கே வந்து நின்று பார்த்தீங்கன்னா இப்படி தான் அர்ஜெஃப் இருக்கும். ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போ வருது விஜய் தளபதியோட ஒரு இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதி படத்தோட ஒரு இது அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இது இங்கே வந்து உட்காந்து சில் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இங்கே ஒரு மரம். இங்கே ஒரு கப்பலை ஆளை கூட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் போக முடியாது. இவங்க தூரமாக உட்கார்றதுக்கு தூரமாக தான் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கம்பி வழி போட்டிருக்காங்க ஜெஃப். இதுக்கு அங்கிட்டு எங்கேயும் போக முடியாது. இருங்க தண்ணி இங்கே இதுக்கு இந்த ரோட்டுக்கு அங்கிட்ட எங்கிட்ட போக முடியாது. எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்பி வெளி. அங்கிட்ட எங்கே போனீங்கன்னா பிடிச்சி வெட்டிடுவாங்க அந்த தோட்டத்துக்காரங்க. ஓகே நம்ம கிளம்புவோம் சரிங்களா. இருங்க நம்ம அந்த இதை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புவோம் ஜெஃப். இங்கே பாருங்க பயவில் அடித்து மூஞ்சியில் உடச்சி வச்சுருக்காங்க. சார் இது வந்து மெயின்டைன் பண்ண மாட்டிருக்காங்க ஜெஃப், வேறு ஒன்றும் இல்லை. மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதோ இதாங்க அதெல்லாம் என்னப்பா இது. ஐயோ டேம் பேர் மறந்து போச்சே. நான் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போய் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஜெஃப். அங்கே தண்ணி வந்து விழுந்து அப்படியே அப்படி போயிடும். இங்கே வேறு எதுவும் இல்லை, தண்ணியும் இல்லை. தண்ணி லேசாக வந்துட்டு இருக்குது. அதனால் தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து தண்ணி வார கிளிப்பு வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா. தண்ணி வார கிளிப்பு வந்து வேறு லெவலில் இருக்காது. ஆனால் நான் எடுக்கல, யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது எடுத்துருப்பாங்களே, அவங்க நான் எப்படியாவது வாங்கி உங்களுக்கான அந்த கிளிப்பு மட்டும் போடுறேன் சரிங்களா. மறக்காமல் பாருங்கள். சரி வாங்க நான் மோட்டோ விளாக்கில் கண்டினியூ பண்ணுறேன். டேய் தம்பி கொஞ்சம் தள்ளிக்கப்பா, சாட்டுக்கிட்டு விட்றாது நமக்கு. டேய் தம்பிலாம் வாரடா, பாய்டா. உனக்கு தான்டா பாய்டா. இங்கிட்ட ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க ஜெஃப். கீழே கட்டையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. நம்ம அந்த கேப்பில் தான் போகணும்.